ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2ல் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கல, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன் பாரு. கேமா ஓய்வு அந்த பொண்ணு கேரக்டர் வச்சு ஆடுனுறான். என்னன்னு இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இப்படிதானே எனிமிக்ஸும் இருக்கும். மறுபடியும் விளையாடலாம். எதுவுமே சுவாரஸ்யமே இல்லைன்னா பார்க்குறேன். அவ்வளோதான், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறோம். இதே மாதிரி நீ வில்லன் ஈஸி அடிக்கும் போது நீ மொக்க வில்லன்ட்டான். இதுவா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து தான் ஹீரோஸ்க்குலாம் இதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரின்னு சொன்னாங்க. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா பேக்கப்பையும் மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்தையும் சொல்லிடும். எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கலையே. என்னது? நீ அந்த கிளாஸ் பட்டன்ஸ் இருக்கிறதுனால நீ யூஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவியோ நினைச்சு உனக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். கிளாஸ் வார் நம்பர் இருக்கு. நாம மறுபடியும் விளையாடலாம். இப்ப பாரு, என்னுடைய அடி சும்மா இடி மாறி விடும். பட்டன் சொன்னதுனால மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மான்ஸ்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுந்துருச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற ஹீரோஸை வர சொல்லுங்க. வெஸ்ட் பில்டிங் கான்ஃபரன்ஸ் ரூம் 7ல இருந்து பேசுறேன். நான் உன்னை சுட்டுட்டுமா? சுடு. நிறுத்து. என்ன மெசேஜ் சொல்றான்னு பாரு. ஜஸ்டிஸ் அண்டர் சீஜ். ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கைரோ, மான்ஸ்டர் அசோசியேஷனோட டைரக்டர். உங்களுடைய பெரிய எக்ஸிக்யூட்டிவோட பையனை நாங்க தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்க கிட்ட ஒரு டிமாண்ட் இருக்கு. மான்ஸ்டர்ஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. இன்னில இருந்து உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏரியால தான் நாங்க இப்ப இருக்கோம். அந்த இடத்துல நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வெளியே இருக்கிற மக்களோட சேர்ந்து நாங்க வாழணுங்கிற ஆசை எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய ஆஃபர் இந்த சண்டை எல்லாத்தையும் இதோட நிறுத்திட்டு அவங்க வாழ்ற இடத்துல நாங்க யாரும் நுழைய மாட்டோம். அதுக்கு பதிலா நாங்க இங்க பாதுகாப்பா வாழ்றதுக்கு நீங்க கேரண்டி தரணும். எங்க எண்ணம் எல்லாம் மக்களும் மான்ஸ்டர்ஸும் சேர்ந்து ஒன்னா நல்லபடியா வாழணுங்கிறது. அப்ப எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னன்னு காமிச்சாதான் நாங்க என்ன சொல்ல வரோன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கொண்டு வருவீங்கன்னு நாங்க நினைச்சோம். இனி எதுவும் ஆகக்கூடாதுங்கிற மனநிலைமைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கான ஆஃபர் நாங்க எதிர்பார்த்ததுதான். அப்பனா சரி, எங்களால மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நாங்க வாக்கு கொடுக்கிறோம். அவங்க எப்படி நம்புறீங்க? அதுக்குள்ள பையனை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சுக்க முட்டாள். உங்களோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நாங்க உங்களை கொன்னு. Oops. Guess my finger slipped. Now, Destro Chloridium, we're still negotiating here. I am a very, very bad boy. நினைக்கவே கேக்குது. You killed him. நீங்க உண்மையாவே என்கிட்ட பேசதான் வந்தீங்களா? உங்களை மாதிரி பெரிய ஆட்களை ஏமாத்துறது சந்தோஷமா இருக்கு. மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதா நான் பண்ண பெஸ்ட் பிராங்க்னா அது இதுதான். நான் நினைச்சதை விட நீங்க எல்லாரும் முட்டாளா இருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் போய் நம்பிட்டீங்க. அந்த பையனை நீ என்ன பண்ண போற? ஒருவேளை ஏதாவது அவன் உயிரோட தான் இருக்கான். நீங்க யாரும் எங்களுடைய உத்தரவை மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் நாங்க 3 நாள் தரோம். இந்த 3 நாளைக்குள்ள ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிற பெஸ்டான ஹீரோஸை வச்சு அந்த பையனை கூட்டிட்டு போங்க. உங்க எல்லாருக்காக எங்க ராஜா உரிச்சியும் மான்ஸ்டர் அசோசியேஷனை காத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு பாக்கி இருக்கு. ஹீரோஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? If we're all done talking, then மார்க்காட் சவுண்ட்ல வந்துற மாதிரி பண்ணுகிறாங்க. Wait, was that guy the emergency? பிளாக் லஸ்டர் நீயா? நல்ல வேளை ஹெட் குவார்ட்டர்ஸோட செக்யூரிட்டியா நீ இங்க இருக்க. இல்ல, இது முடியல. நாம வெறும் அந்த உடம்ப தான் கொன்னோம். பாரசைட் கீழ இருக்கு. slow-witted meatbag.
body is mine for the taking! My feeler drills are hard as steel. Why aren't they cutting straight through you? ஆனால் அவர் ஒன்றும் பண்ண முடியல. This is living tissue, right? கொசு அடிக்கிற மாதிரி. உனக்கே புரியுதா? என்னோட ஹார்டான உடம்புக்கு முன்னாடி உன்னோட ஸ்டீல் ஒண்ணுமே கிடையாது. மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருக்கிறவங்களுக்கு பயமே இல்ல. இப்ப என்ன பண்றது? இதுல என்ன சந்தேகம்? அந்த பையனை காப்பாத்துறது நம்ம முத வேலை. அங்க போனா பிரச்சனைன்னு தெரிஞ்ச எஸ் கிளாஸ் ஹீரோ அனுப்ப முடியுமா? இது நல்லதுக்கே இல்ல. அந்த மான்ஸ்டர்ஸ் பண்ண வேலையினால எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். Check out this action. அது என்ன விஷயம்? பிளாக் லிஸ்டர் என்னோட மசில்ஸ பார்த்து எல்லாருக்கும் பயம் போயிடுச்சா? அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளும் அவங்கள மாதிரி பயம் இல்லாதவங்க தான். யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த தடவை எதிரிங்க நம்மள பார்த்து பயப்படுவாங்க. என்னை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நம்புறேன். ஹீரோஸ் எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோமே, அவங்கள விட நம்ம பலசாலியா இருக்கோம். அந்த பையனை வச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம ஒன்னா போய் தாக்குனா ஒண்ணு இல்லாம ஆகிடுவாங்க. தைரியம் நல்லதுதான், ஆனா அவசரமா முன்னேறி போறது தோக்கிறதுக்கு சமம். ஹீரோ அசோசியேஷன்லயும் ஸ்ட்ராங் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டோம்னா அது நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும். நமக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு அவங்க எல்லாரையும் அழிக்கிறது தான் முடிவு. அந்த பையன் வெறும் துருப்பிச்சிட்டு மட்டும்தான். பலசாலியா இருக்கிறவங்கள அழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு ஈஸி தான். அப்படி நடந்தா நம்மள இருக்க மாட்டாங்க. மனித இனமே அழிஞ்சு போவோம். அப்புறம் நம்ம வெற்றியும் பெறுவோம். அதுக்கப்புறம் லார்டு உரிச்சியோட தலைமையில மனுஷங்க இல்லாம வெறும் மான்ஸ்டர்ஸ் மட்டும் இருக்கிற புது உலகம் பிறக்கும். எதுக்கு எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கை தட்டுவீங்கன்னு நினைச்சா உங்க யாருக்கும் லார்டு உரிச்சிக்கு விசுவாசமா இருக்கணும். சரியா? லார்டு உரிச்சி மாதிரி ஒருத்தன் தான். விசுவாசத்தை பத்தி எல்லாம் இங்க எதுக்கு பேசணும்? ஒரு நிமிஷம். பிரயோஜனம் இல்லாதவன் ஏன் நம்ம கூட இருக்கான்? முன்னதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரோச்சவா கெனிங், இது நீயா? தோத்து போனதுக்கு அப்புறம் இங்க வரதுக்கு எவ்வளவு எப்படி உயிரோட இருக்கான்? ஒரு நிமிஷம். என் கால்களை மட்டும் தான் நான் இழந்தேன். கால் மட்டும் தான் மிச்சம் இருந்ததாங்க. கால் மட்டும் தான் உடைஞ்சிருக்கானா? இல்ல வேண்டாம், இதை நிறுத்துங்க. சரியா? இந்த நம்பி நீங்களாம் மாறிக்கிறீங்க. பின்வாங்கவே முடியாது அவங்களே நினைச்சாலும். She does have a unique and useful set of skills. It might be worth allowing her to live. Next time you die. வாய்ப்பு கொடுத்துருங்க. Thank you. நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க லார்டு உரிச்சு கூட பேசிக்கலாம். அப்படி முன் வந்து அவர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிங்கன்னா அவங்க தான் எங்களோட புது பாஸ். சரிதான். வரான்டா டேய் என்ன தர. நான் இன்னும் குக்கேட்ஸோவை இங்க பார்க்கவே இல்லையே. அப்படியா? அவன் இன்னும் இங்க வரல. அவன் 2 ஆகி 4 ஆச்சுடா. தேடி பார்க்கறேன். தூக்கிட்டு போ. குக்கேட்ஸோவை கொன்னுட்டாங்களா? யார் இதை பண்ணிருப்பா? நான் போட்ட பிளான் சுலபமா கொண்டு வர முடியாது போலயே. அப்போ இருந்துட்டு சண்டேல தோத்துட்டனா என்ன? பேசாம நம்ம இடத்துக்கு போறதுதான் சரி. அவன் சந்தேகமே இல்ல, அவன் டெத் கேட்லிங். அந்த கிங்கோட சண்டை போடும்போது என்ன மோசமா அடிச்சிட்டான். என்னோட உடம்புக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நமக்கு நல்லது. இது நல்ல வேலை செய்யும். இது எப்படி இருக்கு ஜெனோஸ்? எல்லாமே பக்காவா வேலை செய்யும். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே சொல்றீங்க, எல்லாம் வஞ்சிச்சு. அவசரப்படுத்துறதுக்கு மன்னிச்சிருங்க. நீயும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சு பெரிய அளவுக்கு வரணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட உடம்புல நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற அப்கிரேட்ஸ் எல்லாம் உன்னை பலசாலியா மாத்திடும். புரிஞ்சுது. மறுபடியும் நான் தோக்க மாட்டேன். ரொம்ப அதிகமா முயற்சி பண்ணாத. ஒரு சில முறை தோக்குறதுல தப்பு இல்ல. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும்
நேத்து ஒன்னு அப்படி பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்தது. நீதிக்காக சண்டை போட்டு ஒரு காலத்துல தைரியமா எதுக்கும் பயப்படாம நான் இருந்திருக்கேன். ஜெனோஸ், அவசரமா எந்த முடிவையும் எடுக்காத. இவர் ஹீரோ அகாடமியில் இருந்தவர் தான் போல. நியூஸ் வந்திருக்கு. மான்ஸ்டர் அசோசியேஷனா அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? ஒரு எக்ஸிகியூட்டிவ் கால் அடிச்சுன்னு சொல்லிருக்காங்க. இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதா? இன்று மாலை ஹீரோ அசோசியேஷனில் இருந்து ஒருவரை பணைய கைதியாக வைத்திருக்கிறோம் என்று மான்ஸ்டர் அசோசியேஷன் கூறியுள்ளது. நமக்கு எதுவும் ஆகாதுல பேட் கேள்விக்குறியாக உள்ளது. இதை பற்றி ரெண்டு அசோசியேஷனுக்கு நடுவுல ரொம்ப பெரிய சண்டை நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இது போர்தான். இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் தேவையில்லாத பிரச்சனையை பண்றாங்க. இதுவும் யாருக்குமே தெரியாதுல்ல அவங்க அடிச்சாங்க. சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடச்சே, கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்கல்ல. ஹீரோ சொல்ல முடியும்ல. எங்க கூட வந்து நிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? பெட்டல் நைட், நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம்னு உனக்கு புரியுதா? அவசரப்படுத்தி நம்மள அதுக்குள்ள போக சொல்றாங்கன்னா நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் அதிகமா பயன்படுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க தனியா. அந்த பையனை இப்ப கடத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி யோசிக்கிறதுனால பிரச்சனை இன்னும் பெருசாகும்னு தான் நான் சொல்றேன். எதிரிங்க இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை நம்ம காப்பாத்த போகாம அந்த இடத்த பாம்பு போட்டு காட்டவே மாட்டேன். கவுன்சில் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா கேட்கல. அவங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதுதான் முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல நான் உதவி பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. சரிதான், எல்லாமே இவன் வழிக்கு வரணும்னு நினைக்கிறான். அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னு மக்கள்ல ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்ததெல்லாம் பிரஸுக்கு தெரிஞ்சது சின்ன விஷயம் கிடையாது. நம்ம தோத்து போயிருக்கணும் மக்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. நம்ம ஏதாவது பெருசா பண்ணியே ஆகணும். மான்ஸ்டர் இதான் அசோசியேஷன் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு இதுல போடல, ஆனா எனக்கு தெரியும். சிட்டி ஜீல தான் இருக்காங்க. ஒரு பெரிய புரட்சியை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மெசேஜ் இங்க வாழுற மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த விஷயம் நமக்கும் தான். நம்மளும் மான்ஸ்டர் அசோசியேஷன்ல சேர்ந்து இந்த முட்டாள்களான ஹீரோஸ அழிச்சு ஓரம் கட்டுவோம். என்ன இன்னைக்கு நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இவனுங்க மொத்த பேரும் என்ன தேடியா இந்த ஊருக்கு வந்திருக்கானுங்க. ஆனா முக்கியமா குப்பாடுற வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருடி. என்னது? நம்மளோட சீக்ரெட் பேஸுக்கு நமக்கு தெரியாம யாரோ வந்திருக்காங்களா? ஆமா, யாரோ ஒருத்தன் இங்க தூங்கிட்டு இருந்தான். உண்மையாவா சொல்ற? டாரையோ, அங்க போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வா. என்னது? அவனை சத்தம் போட்டு இங்க இருந்து அனுப்பிடு. என்னால அது பண்ண முடியாது. ரொம்ப வலிக்குது. ஹீரோட அடிக்கு மட்டும்தான் அடங்கி உட்காந்து. என்னால 2-3 நாளைக்கு எந்த வேலையும் பண்ண முடியாது. யாரது? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இது இது இந்த இடம் எங்களோட சீக்ரெட் பேஸ். அதனால நீ இந்த ஹீரோ அல்மனாக் வச்சிருந்த பையன் தானே? இது நீங்களா மிஸ்டர்? என்ன மிஸ்டர்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, ஏன் இங்க வந்த? அது வந்து நீங்க இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ். நீ எதுக்காக என்ன இந்த இடத்த விட்டு போக சொல்ற தம்பி? அது எல்லாரும் உங்ககிட்ட அதான் சொல்ல சொன்னாங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? அவங்கள இங்க இருந்து போக சொல்ல. ஆனா அழுகிறத நிறுத்துறியா? கடுப்பா இருக்க. சரி சரி, அழாத. வேற இடத்துக்கு சீக்கிரமா போயிடுறேன். அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அவங்கள என்கிட்ட இங்க வந்து பேச சொல்லு. புரிஞ்சுதா குட்டி பையன்? புரிஞ்சுது. உனக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி மரியாதை வாங்கணும்னு உனக்கு தெரியுமா? சரி, எனக்கும் தெரியணும். ஏன் ரொம்ப நேரம் உள்ளே வாங்கிட்டியா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அடிச்சுதான் வாங்கணும். நில்லுங்க. இவரு டெத் கேட்லிங். நீங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தா. ஸ்மைல் மனஸ் திங்கற வந்திருக்காங்க. வாவ், நிறைய ஹீரோஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ ஹண்டருக்கு அடிபட்டு இந்த இடத்துல தான் இருக்காரா? ஆமா, காரவ் த ஹீரோ ஹண்டர். இன்னைக்கு நான் உன்னை வேட்டையாட போறேன், தயாராகிரு.
எஸ்கியூஸ் மீ, அங்க உள்ள ஏதாவது பிரச்சனையா? அந்த இடத்துக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அதனால யாரும் இங்க இருக்க வேண்டாம். கண்டிப்பா இது சார். சின்ன பையனை வச்சு தப்பிப்பான்னு நினைக்கிறேன். நம்ம தனியா அவனை உள்ள போக வச்சிட்டோமே. ஹீரோஸ்ல இங்க வந்துட்டாங்கல, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, கரெக்ட்டா சொன்ன. யாரும் உன்னை அதிகாரம் பண்ணக்கூடாது. உனக்கு மரியாதை கொடுக்கணும்னா நீ பெரிய பலசாலி ஆகிறது முக்கியம். என்னது? என்ன இது நல்ல அட்வைஸ் தானே? இல்ல, இது தெரிஞ்ச விஷயம் தானே. பலம் தான் மரியாதை கிடைக்கும். இது தெரிஞ்சதுதான். அப்ப நான் சொன்னது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. சிரிச்சாலே ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு ஒன்னும் ஆகலல மிஸ்டர். என்ன பத்தி கவலைப்படாத. இப்போ உன்னோட வீட்டுக்கு சீக்கிரமா போ. சரி, போறேன். அதுவும் அந்த கதவை திறக்க தயாரா இருங்க. அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த இடத்தை தாக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் சுத்தி பழச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், உனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு பதிலா அந்த ஹீரோ அல்மனக்கை எனக்கு காமிக்கிறியா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நான் அதை வச்சிருக்கேன். நீ ஷீல்டா யூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப அதை பார்த்தாகணும். அப்படின்னா சரி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்த ஹீரோ அல்மனாக்ல எல்லா ஹீரோஸ் பத்தின விஷயமும் இருக்கும்ல? ஆமா, ஆனா அவங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடும். ஓ அப்படியா? நான் இப்படி இவனை வச்சு பண்ண நினைச்சிட்டேன். முன்னாடி ஏன் பேப்பர்ல ஓட்ட போட்டு பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது 2 பேர் இருக்காங்க. சைட்லையும் ஒருத்தர் இருக்காங்க. மொத்தம் 8 பேர். சாதாரணமா இவங்களை தோக்கடிக்கிறது சுலபம் தான். ஆனா இப்படி இருக்கும்போது என்னால நல்ல வேலை அல்மனாக்ல எனக்கு உதவுற சில விஷயம்லாம் இருக்கு. மிஸ்டர், யாரோ வெளியே நிக்கிறாங்க. எதுவும் பேசாத, என்கிட்ட இப்ப அதுக்கு நேரம் இல்ல. உள்ள இருந்து வெளியே வா ஹீரோ ஹண்டர். நீ ஒரு குழந்தை இருக்கியா? டே பையா, இங்க அமைதியா படுத்துக்கோ. சரி, நான் வெளியில வரேன். ஷூட் பண்ணாதீங்க. அவன் காயப்பட்டுற கூடாதுன்னே வெளியே வந்திருப்பான். தயவு செஞ்சு இந்த இடத்தை ஷூட் பண்ணாதீங்க. எவ்வளவு அழகா எங்க கிட்ட வந்து சரண்டர் ஆகுற நீ. லூஸ் மாதிரி பேசாத. உங்க எல்லாரையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எங்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அவ சொல்றதெல்லாம் நம்பாத வைல்ட் ஹார்ன். உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்க. உன்னை உயிரோட அசோசியேஷனுக்கு கொண்டுட்டு போக போறோம். அங்க வந்து நீ உன்னை பத்தியும் உன் கூட இருக்கிறவங்கள பத்தியும் நீ சொல்லியே ஆகணும். இததான் ஹீரோன்னு சொல்றது. என்ன கொல்லக்கூடாதுன்னு எவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்க. வாவ், ஹீரோஸா பார்க்கிறதுக்கே பலசாலியா இருக்காங்க. வில்லனை கூடிய வச்சுங்கடா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஏண்டா நம்ம ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிக்கிட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட போற. நீ தப்பா சொல்ற. நம்ம ஏன் ஹீரோஸா இருக்கோன்னு வருத்தப்பட போறீங்க? அப்பயும் பண்றான் பிள்ளையாது. இல்ல, அந்த ஒருத்தனுக்கு ஓடி வந்தான். இங்க இருந்து மோதத்துக்கு ரெடி ஆயிட்டான். இந்த உடம்பு வச்சுக்கினேன். அதெல்லாம் வந்து அடிக்கிறா, செம்மையா இருக்கு. நிறைய என்ன சுற்றுப்பா. என்ன உயிரோட கூட்டிட்டு போறதுக்கே அவன் விரும்பல. ஞாபகப்படுத்துறான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆரோ ரெயின் என்னோட சீக்ரெட் டெக்னிக் ஆச்சு. இதுல எல்லாத்துலயும் விஷம் இருக்கு. நல்ல வேளை நான் அந்த அல்மனாக்க படிச்சேன். ஹீரோஸ் எதுக்காக உங்களை துரத்துறாங்க மிஸ்டர்? இவ்ளோ அடிபட்டு எழுந்து சண்டை போடுறானே. ஹீரோ ஹண்டர் உண்மையிலேயே முட்டாளா? செயின் டோட், டேங்க் டாப் மாஸ்டரும் மெட்டல் பேட்டும் ரொம்ப மோசமா அடி வாங்கியிருக்காங்க. காருவாவை பத்தி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனை குறைச்சி எடை போடக்கூடாது. எனக்கு புரிஞ்சது. Now let's see how he likes that. அவனை பார்க்க ஒரு மாதிரி பாவமாகுது. இவன் சில்வர் ஃபேங்கோட சிஷியன் நான் இப்ப நம்பர். அப்புறம் இவன் முட்டாளும் இல்ல, எல்லாத்தையும் ஷார்ப்பா அப்சர்வ் பண்றான். At middle distance, chain அதெல்லாம் தான் அவன் totems a ceaseless barrage of attacks. எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம். குத்திருச்சிருங்க. But if I back off too far, I'm in Shooter and Blam Blam's field of fire. அப்புறம் டெத் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கணும். அது சரி, இங்க நின்னு இவ்வளவு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஷூட்டர், தேங்க்ஸ். இவன் சும்மா சப்போர்ட்டுக்கு இருக்கிறான்.
இப்பதான் தெரியுது இவ ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கானே. அப்படின்னா அது பாயசம் எடுக்க பண்றான் அப்படியே. Get back here! Damn, I can't let my guard down for a second. They're relentless. அவனும் ஆக்ஷன்ல இறங்குறாங்க. இந்த இடத்தை விட்டு நீ ஓடி போனா உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன ஜெயிச்சு இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உனக்கு அடிபட்டு விஷம் ஏறிடுச்சு. உன்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா தப்ப பையன் நினைச்சுட்டு வந்தா அவனும் மாஸ் காட்டுறான். They've got me surrounded, and I don't have the legs to break through. And with the shape I'm in, there's no way I can even hope to avoid all their bullets, arrows, and other weapons. இதுதான் உன் கடைசி வாய்ப்பு. எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு கரோ. இந்த எபிசோடும் வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த மாஸ்டர் அசோசியேஷன்லேருந்து வந்து பேசுகிறப்போ நம்மளுக்கு என்னடா அதுக்குள்ளே நம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஒருத்தர் உஷாராக இருந்தார். அது கரெக்டாக அந்த டார்கெட் வச்சுக்கணும். ஒரு மனசு நினைக்குது அவனுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு நினச்சா அப்புறம் ப்ராங்க் பண்ணுறேன். என்னடா சொல்கிறதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சு விளையாடலாம். ஆனால் இந்த இப்போ மாஸ்டர் பண்ணாங்க பாருங்க, ஹியூமனாக இருந்து அந்த பக்கம் போனால் நம்மளுக்கு வந்து இந்த பவர் கிடைக்கும் இது கிடைக்கும்னு போனவங்க எல்லாருக்கும் விபதி தான். ஏன்னா இப்போ அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். உங்கள் எல்லாரையும் இப்போ அவன் ஆட்டி வச்சுக்கிறான். இங்கே அது முடியலன்னு தான் அங்கே போனீங்க. இப்போ அங்கே போய் அடிமையாக தான் இருக்கிறீங்க. இதுக்கடா ஆசைப்பட்டு போனீங்க எல்லாரும். இங்கே இந்த பேரு புகழ் கிடைக்கல, எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தப்படுறேன், இந்த பவர் எனக்கு பத்தலன்னு தான் அந்த பக்கம் போனீங்க. இப்போ அந்த பவர் போய் காய்ச்சிச்சானா அங்கே இதுக்கு மேலே அடிமையாகிறீங்க. இப்போ அவன் பேச்சை மீறினாலே உங்களுக்கு டெத்து தான். அவன் சொல்கிறது சேர்ந்து அவன் உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவன் ஆட்டி வைக்கிற மாதிரி இப்போ ஆடணும். இது ஒரு வாழ்க்கையாடா, இதை நம்பி எல்லாரும் போயிட்டீங்களே. இதை தான் யோசிக்காமல் பண்ண விஷயம். அதில் போய் மாட்டிக்கினானுங்க. அது என்ன சொல்கிறது, இப்போ அவங்கள பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது. ரெண்டு கட்டணா இப்போ அப்படியும் இருக்க முடியாமல் இப்படியும் இருக்க முடியாமல் அவனுக்கு வேறு அவஸ்தைப்படும். இந்த விஷயம் முன்னாடியே சொன்னேன். நம்ம இதுதான் நம்ம அசோசியேஷன் தான் வந்து நம்ம ஹீரோ கண்டுக்கிறதெல்லாம் பண்ணுறதுனா உங்களுக்கு என்னடா ஆச்சு, எல்லாத்தையும் கண்காணிக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க, ஆனால் சைத்தாவை மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியலனா என்னடா. அப்போ நீங்களாம் அவனை வந்து ஒன்றுமே இல்லாத ஆளுன்னு நினச்சிருக்கிறீங்க. அவன் உருவத்தை பார்த்து ஏதோ குழந்தை பழகுது அப்படின்னு நினச்சினா நான் கண்டுக்காமல் இருந்துக்கிறீங்க. வச்சு சாயிறான். அதனால தான் யார் என்னன்ட்டு இப்போ இவனுங்களும் தேர்ந்துதாங்கிறவனுங்க ஆக மொத்தம் 2 பேரும். ஆனால் இந்த இவன் சொன்னால் பார்த்தீங்களா கௌரவ் வந்து ஒரு வார்த்தை பவர் தான் வந்து மரியாதை கொடுக்கும்ன்ட்டு. அப்படின்னா சைத்தாமாலுக்குலாம் எவ்வளோ மரியாதை காய்ச்சிருக்கணுமே. அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் பார்க்கவே இல்லையப்பா. மரியாதைன்றது கிடைக்கிறது வேறு. வெறும் பவரை காட்டினா அது வந்து பயத்தை தான் உண்டாக்குமே தவிர மரியாதை கிடைக்காது. ஆனால் இந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். அவனை ப்ரைவேட் பண்ணுறது தான் இப்போ இவன் வெளியே வந்தான். நினச்சி தான் தப்பிச்சு போயிருக்கலாம், இங்கே இது பண்ணியிருக்கலாம். முடியல, இவ்வளோ வீக்காக இருக்கான். ஆனாலும் 8 பேரை அட் அ டைமில் சமாளிக்கிறான். அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறது, அது மாஸ்டர் தான். அது அவனை பார்க்கறது ஒரு மாதிரி பாவமாகுங்குது, அதே சமயம் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ இதுவாக இருக்கிறவன் வந்து இந்த பக்கம் இருந்துடக்கூடாதா, ஏன்டா இப்படி என்னென்னமோ நினச்சிங்கிறால, இல்லைடா விட்டுறா இப்படி வந்துடுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு வேளை இப்போ அந்த பையனை வெளியே அனுப்பியிருந்தாலுமே அந்த ஹீரோஸ்லாம் சேர்ந்து இவனை பற்றி தப்பாக எதனா சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் கெட்டவன் அது இதுன்னு சொல்லும் போது பேசிட்டு இருந்த அந்த பையனுக்குள்ளேயும் இவன் கெட்டவன்றது பதிஞ்சிடும். அப்புறம் பேசாமல் போயிடுவாங்க. அது ஒன்று ஆகிடும். மேபி அது யோசிச்சு கூட அது இவன் தெரியக்கூடாதுன்னு நினச்சி கூட இந்த ஃபைட்டுக்கு இறங்கிருக்கலான்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா இவனே குழந்த மாதிரி தானே இருக்கான். ஸோ அதையும் இழக்க விரும்பலன்னு கூட அவன் நினச்சிருக்கான். தான் இப்போ ஹீரோ விட்ட ஒரு உடுக்கு தான் கொஞ்சம் அடங்கி போய்க்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோஸை பார்த்துனே பாஞ்சுன்னு போவான். இப்போ அந்த எழுந்து மயக்கத்துலேருந்து எழுந்து வந்தது கூட இப்போ சப்போஸ் நல்லா இருந்தால் உடனே ஃபைட்டுக்கு போயிருப்பான். அது இடுப்பலி முடியலன்றதுனால அமைதியாக பின் வாங்கினான். ஸோ அது என்ன சொல்ல, அதே மாதிரி இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிங்குக்கு தான் ஆப்பே. இப்போ கௌரவ் வந்து அவன் தான் என்ன ஏதோ பண்ணிட்டான், விட்டு வச்சு இப்படி பண்ணிட்டான்னு நினச்சின்னு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் வெறித்தனமாக போய் அவன் தான் ஏதோ பவர்ஃபுல்லாக நினச்சின்னு அவனை போய் அட்டாக் பண்ண போனால் செத்துருவான்டா சேகர். அவனை ப்ரொவைட் பண்ணினே இருக்கணும் சைத்தம் அவன் கூட இருந்து. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து மெட்டல் நைட் அவர் வந்து யாருக்கிட்டையும் பேசியோ ஒரு கான்வர்சேஷன் வச்சு ஒரு பில்டப் நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. பட் அந்த சின்ன பையன்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவனும் அந்த டெக்னிக் அந்த இது தான், இவரும் டெக்னாலஜி அப்படின்றதுனால அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது இந்த மாதிரி இருந்தது. பட் அதையுமே பெருசாக கண்டுக்கல. பட் கொஞ்சம் அவனை மதித்து ஏதோ பேசுகிற மாதிரி, மீதி யாரையும் மதித்து பேசுகிற அந்த ஃபீல் இல்லை. பட் அந்த பையனுமே கொஞ்சம் ஷாக் ஆனான். என்னடா அவன் லூஸ்மே ஏதோ அதை சொல்லிட்டு போகிறான்ற மாதிரி தான் அவனும் பார்த்தான், கூப்பிட்டான். பட் அவன் அதே தான் திரும்ப வேறு தாட்டில் வேறு மாதிரி தாங்கிறான். அதை பேசவே பண்ண மாட்டேறாங்க. அவனை மட்டும் இன்னும் சீக்ரெட்டாக தான் வச்சுனுறாங்க. அதுவும் ஏன்னு புரியல, பார்ப்போம். அண்ட் அந்த அகாடமிக்குள்ளே நடக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், எஸ் லெவல்னு நினைக்கிறேன். அதுவும் பயங்கரமாக இருந்தது. ஒரு மாதிரி சாலிடாக அந்த இன்னும் ஆயிலே சாலிட் ஆக்குனா ஒரு இது இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தெரிஞ்சார். இது ஊசி வச்சு ஊற்றினா இது பண்ணாலும் ஒன்றுமே ஆகலை. ஸோ அந்த மாதிரி அந்த எஸ் ரேங்கில் பார்க்குறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது, ஷாக்காக தான் இருந்தது. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம சைத்தாமாலாம் இல்லைனா இவங்களா இருந்தாலும் அவங்க பெருசு பெருசாக தெரிஞ்சிருப்பாங்க. இவன் இருக்கிறனால தான் அவங்களுமே இதுவாக தெரியாங்க. பட் அவனை தள்ளி வச்சுட்டு இவங்களை பார்த்தா இவங்களும் ஓவர் பவராக தான் தெரிஞ்சது. பட் இவங்க தான் டார்கெட் வைங்க. ஏன்னா இவங்க தான் நமக்கு ஷீல்டாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மக்கள் எல்லாரையும் முடிச்சுட்டு அடுத்து இவங்க பயத்தை வச்சு நம்மளை அடைக்கலான்றது தான் அந்த மாஸ்டர்ஸ் வந்து பிளான் பண்ணுது.
இவங்களுக்கு ஆப்புக்குது அந்த வம்பு இழுத்துட்டு போனது தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ட்ரிகர் ஆகி போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க வலையில் போய் சிக்கிடக்கூடாது. அதே நடக்கும். இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.